ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் விவரங்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்திருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த முதல் பட்ஜெட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதிகளாக கருதப்படும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இலவசமாக பெண்கள் பேருந்தில் பயணிப்பது, மகளிர் உரிமை தொகை 2500 அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் நிதி நிலைமை சீரான பின்னரே வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும், சிறிது கால அவகாசம் கொடுங்கள் என ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் மக்களிடம் கோரியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஆகஸ்ட் 5 தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை தாக்கலானது ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தான். தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்டது. அதனால் தேர்தலுக்கு பிறகு முழுமையான நிதிநிலை அறிக்கை புதிய அரசு பொறுப்பேற்ற பின்னர் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி 2026-27 ஆண்டுக்கான முதல் நிதிநிலை அறிக்கை, இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகஸ்ட் 6 வேளாண் நிதிநிலை அறிக்கை, விவசாயத்திற்காக தனி நிதிநிலை அறிக்கை தனியாக கடந்த பல ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதே மரபை புதிய அரசும் பின்பற்றுகிறது. வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 6 வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். 2026 மற்றும் 27 ஆண்டுக்கான திருத்திய முழுமையான நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்படுகிறது. ஆகஸ்ட் 6 வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாத சூழ்நிலையில் குறுவை சாகுபடி பொய்த்து போகியுள்ள நிலையில் விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடியிலும் பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் இருப்பதாக விவசாய சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தி வரக்கூடிய நிலையில் வேளாண் பட்ஜெட்டில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கும், புதிய அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல தமிழகம் முழுவதும் தமிழக மக்களிடையே புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் பட்ஜெட் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் தமிழக மக்களிடையே மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் எழுந்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்படும் இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறும், புதிய திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு துறைகளான 38 துறைகளின் அரசு துறை செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரிடம் முதலமைச்சர் விஜய் அந்த துறை வாரியான ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஆகஸ்ட் 5 தமிழக பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என அறிவித்திருக்கிறார். 6 பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட மறுதினம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்திருக்கிறார். இந்த நிதிநிலை அறிக்கை மற்றும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலையில் ஒளிபரப்பப்படும் என்றும் 2026-27 ஆண்டுக்கான திருத்தப்பட்ட முழுமையான நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் ஆர்.கே. நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை முதன்முறையாக மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்கிறார்.